Hi singers, welcome to Sing Easy with Shobika and Aruntika. இன்னைக்கு நம்ம கூட அருந்திகா வந்திருக்காங்க. இவங்க யாருன்னா என்னோட கசின் சிஸ்டர். நான் எதுக்காக இன்னைக்கு அருந்திகாவை இந்த வீடியோவில் ஃபீச்சர் பண்ணுறேன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு லெசன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நான் பாடும்போது இவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ரிப்பீட் பண்ணும்போது தான் நீங்கள் எல்லாரும் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ஸோ இது என்ன லெசன் பார்த்தீங்கன்னா 12 ஸ்வரஸ்தானம் எக்ஸசைஸ். இந்த 12 ஸ்வரஸ்தானத்தோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா இந்த 12 ஸ்வரஸ்தானங்கள், இந்த 12 நோட்ஸ், இந்த 12 கீஸ், கீபோர்டில் வாசித்தாலும் 12 கீஸ் தான். இந்த 12 கீஸோட காம்பினேஷன் தான் நீங்கள் உலகத்தில் கேட்குற எல்லா பாடல்களும் வருது. ஆனால் வேறு வேறு ஸ்ருதியில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்ருதியிலையாவது நீங்கள் இந்த 12 கீஸ், அந்த 12 நோட்ஸோட சவுண்டை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்வரம் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிற பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பாட்டு பாடினாலும் உங்களால் பர்ஃபெக்டாக பாட முடியும். அதாவது அதோட புரிதல், உங்களோட ஸ்ருதி நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த லெசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் ஒரு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ நான் ஒரு சாங் பாடுறேன், நீங்கள் என்ன சாங்னுங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேயா? சகரி கமா கரி சகரி கமா கரி சகரி கமா நீ நமா பாமா கரி. என்ன பாட்டு? கண்கள் இரண்டால். கண்கள் இரண்டால், கண்கள் இரண்டால். ஸோ இந்த பாட்டோட நோட்டேஷன் தான் நான் பாடினேன். அதாவது இந்த பாட்டை வந்து நீங்கள் ஒரு கீபோர்ட்லையோ இல்லை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசித்தாலும் அந்த ஸ்வரம் தெரிஞ்சால் தான் வாசிக்க முடியும். கரெக்டாக? ஸோ நீங்கள் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? வயலின் லேர்ன் பண்ணிட்டு. ஓகே. ஸோ இவங்க வந்து இப்போ வயலின் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வயலின் கிளாஸ்லையுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எந்த சினிமா பாட்டாக இருந்தாலும் அதோட ஸ்வரத்தை வச்சு தான் இவங்க ப்ளே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட். ஸோ இந்த ஸ்வரஸ்தானம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு சினிமா பாடலோட ஸ்வரத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போயிடலாம். ஸோ சங்கீதத்தில் மொத்தம் எத்தனை ஸ்வரங்கள் இருக்கு? எங்க அருந்திகா சொல்லுங்க பார்க்கலாம். 7. 7 ஸ்வரங்கள் இருக்கு. என்னென்னா சா, ரி, க, ம, ப, த, நி. இந்த மாதிரி 7 ஸ்வரங்கள் இருக்கு. ஆனா இந்த 7 ஸ்வரங்கள்ல பாத்தீங்கன்னா சா, பா இந்த 2 ஸ்வரத்தை தவிர மற்ற எல்லா ஸ்வரங்கள்லையும் 2 டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி கவுண்ட் பண்ணும்போது தான் வந்து 12 டைப்ஸ் ஆஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ சா அண்ட் பா தவிர மற்ற ஸ்வரங்கள் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். சா பாவை விட்டுருங்க. நடுவில் இருக்கிற ஸ்வரம்லாம் என்ன? ரி, க, ம, த, நீ. அவ்வளோதான். ரி, க, ம, த, நீ. ஸோ ரீல ரீ 1 ரீ 2, கா 1 கா 2, மா 1 மா 2, தா 1 தா 2, நீ 1 நீ 2. ஸோ இப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் 12 வரும். அந்த 12 நோட்ஸோட அந்த இமேஜும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இதுதான் இந்த 12 கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சி ஸ்ருதி செட் பண்ணிக்கோங்க தாம்பூரால. இப்போ நம்ம சி ஸ்ருதி செட் பண்ணிவிட்டு அந்த சி ஸ்ருதியில் தான் வந்து இந்த 12 நோட்ஸோட எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் பாடுவேன், இவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க, நீங்களும் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ரெடி? இப்போ சியில் ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒரு ஸ்வரத்தையும் நம்ம 2 டைம்ஸ் பாட போகிறோம். ஸோ ரீ 1னா 2 டைம்ஸ் சா பாடுவோம், ரீ 1 2 டைம்ஸ் பாடுவோம், எகெயின் சா பாடுவோம், ரீ 2 2 டைம்ஸ் பாடுவோம். அந்த மாதிரி நீ 2 வரைக்கும் எல்லா ஸ்வரங்கள் பார்க்க போகிறோம். ஓகே. நடுவில் நம்ம பேச போகிறதில்ல. ஸோ நான் பாடுறதை நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது நம்ம ஆடியன்ஸ் எல்லாரும் நம்ம கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இனிமேல் எவ்ரிடே வந்து ஷோபிகா அருந்திகா கூட சேர்ந்து தான் நீங்கள் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஓகே. சாரி 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 சாகா 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 சாமா 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 சாமா
sa pa sa pa sa pa sa pa sa da sa da sa da sa da sa ta sa da sa ta sa da sa ni 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 sa 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 ஓகே சூப்பர், வெரி குட், ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா அருந்திகா வந்து இது வரைக்கும் பாட்டு கிளாஸ் போனதே கிடையாது. ஆனால் சின்ன வயசுலேருந்து நான் எப்போல்லாம் வந்து ஹாலிடே ஸ்கூல் லீவ் இருக்கோ அப்போல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பாடி நான் பாடுறதை கேட்டு கேட்டு கேள்வி நேரத்தில் தான் இவ்வளோ நல்லா பாடுறாங்க. இப்போ தான் வந்து வயலின் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து இதுக்கு எதுக்காக நான் இப்படி எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா, நீங்கள் கர்நாடிக் மியூசிக் உங்களுக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல, இந்த கீபோர்டு வச்சு இப்போ வந்து பர்ஃபெக்ட் பியானோ அப்படின்னு ஒரு கீபோர்டு ஆப் இருக்குது. ஸோ அதில் தான் நான் ஃபோன்லேயே நான் கீபோர்ட் ப்ளே பண்ணேன். ஸோ அந்த ஆப்பில் போனீங்கன்னா நான் இந்த இமேஜில் காட்டுற மாதிரியே வரும் கீஸ். ஸோ நீங்கள் அப்படியே சா ரீ1 ரீ2ன்னு சொல்லிட்டு லைனாக இதே மாதிரி நீங்கள் வாசி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்வரஸ்தானம் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் உங்கள் சிங்கிங்லேயும் நீங்கள் படிப்படியாக நிறையா டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இந்த எக்ஸசைஸை டெய்லி பண்ண உங்களால் நல்ல ஸ்ருதியோட பாட முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் நான் வந்து கம்பல்சரி நீங்கள் டெய்லி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.